இரட்டை வருமானத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் 2 வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு. அந்தஸ்து, கௌரவம், பட்டம், பதவி, எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு, எதிர்பார்த்திருந்த சம்பள உயர்வு, ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த ஒரு காசு, பணம். ரிஷபராசிக்காரர்களுக்கு சமீபத்திலேயே இந்த வருஷம் முழுக்கவே பெரிய அளவுல சோதனைகள் நிச்சயமாக இருக்காதுங்க. உலகம் முழுக்க பரவி இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ மாசி மாதம் பிறக்க போகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொன்னாங்க. தை மாசம் ஏதோ கொஞ்சம் வழி பிறந்த மாதிரி தான் இருக்குது. ஆனா வழி பிறந்துருச்சா வழி பிறக்கலையான்றதை கூட அப்படி ஒன்றும் பெருசா தெரியல. சரி, தை மாதம் இப்படி நகர்ந்து இருக்கின்ற நிலைமையில இந்த மாசி மாதம் ஏதாவது ஒரு மிக முக்கியத்தை செய்யுமா அப்படின்ற எண்ணங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும், குறிப்பா மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். தை மாதத்துல, இந்த மாசி மாதத்துல, கடந்து விட்ட மாதத்தை பற்றி நம்ம பேச வேண்டாம். இப்போது வரப்போகின்ற இந்த மாசி மாதத்துல ஏதாவது சிறப்பான அமைப்புகள் கிரகங்கள்ல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன, சூரியன் எப்பவுமே தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புல இருப்பார். இதுல என்ன ஒண்ணு, சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, செவ்வாய்னு ஒரு 4-5 கிரகங்கள் மாசி மாசத்துல ஒன்னா கூடும். அதை பார்த்தே நிறைய பேர் ஐயோ எனக்கு இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா, ஒருவேளை கெடுதல்கள் நடந்துருமோ, என்னுடைய ராசிநாதன் கெட்டு போறாரு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிரகங்கள் ராகுவோட சேர்ந்து கெடுது. செவ்வாய், மேஷராசி விருச்சிக ராசிக்கு அதிபதியான செவ்வாய். அதற்கப்புறம் சுக்கிரன் ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் அதிபதியான அமைப்பு. மிதுனம் கன்னிக்கு அதிபதியான புதன், அவரும் அப்படியே ராகுவோட சேர்ந்து கெடுறாரு. ராசிக்கு அந்த மாசம் முழுவதும் அங்கே அதே வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனும் ராகு கூட சேர்றாரு. அப்ப 4 கிரகங்கள் ராகுவோடு சேர்ந்து 5 கிரகங்களாக கூட்டு முயற்சியாக மாதத்துல ஒரு தடவையோ 2 தடவையோ சந்திரனும் சேர்ந்துட்டு போவார். அப்ப இவ்வளவு பெரிய கூட்டு சேர்க்கை நடக்கும் பொழுது ஏதாவது எனக்கு ஒரு கெடுதல்கள் நடக்குமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஜோதிடம் அறிந்தவர்கள், ஆர்வலர்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க. 5 கிரக கூட்டு சேர்க்கைன்னு வேணா எடுத்துக்கோங்க, 6 கிரக கூட்டு சேர்க்கைன்னு வேணா எடுத்துக்கோங்க. ஆனா என்ன ஒண்ணு, யாராவது ஒருவருக்கு இந்த பயம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிக முக்கியமாக அந்த பயத்தை தூக்கி அப்படியே தள்ளி வைங்க. ஏன்னா இத்தனை கிரகங்கள் ஒன்றாக இணைந்தாலும் கூட 4 கிரகங்கள் ராகுவோடு சேர்ந்து கிரகண தோஷம் என்கின்ற அமைப்பை அடைந்தாலும் கூட, இதுல பாத்தீங்கன்னா செவ்வாய், புதன், சுக்கிரன் 3 பேருக்குமே கிரகண தோஷமும் ஏற்படும், கூடவே அஸ்தங்க தோஷமும் ஏற்படும். அவ்வளவுத்துக்கும் நிவர்த்தி அந்த குரு என்ற ஒரு பெரிய மகா அசுர சுபகிரகத்துடைய பார்வை இருக்குதுங்க. அப்ப 4-5 கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து 6 கிரகம் ஒரு நிலையில ஒரு 2 நாட்களுக்கு சேரக்கூடிய இந்த அமைப்பு மாசி மாதத்தில் நடந்தாலும் கூட எக்ஸலண்டா குருவின் பார்வை இருக்கனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் 12 ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பா வராதுங்க. குரு பார்க்க கோடி நன்மை என்பதை இப்போதே நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். அதுவே ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள், என்னுடைய ராசிக்கு அது வேணா வந்துருமா, இது வந்துருமா, அது வந்துருமான்னு பயப்பட தேவையில்லை. உண்மையிலேயே எத்தனை கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து பாபத்துவமாக இருந்தாலும், ராகுவோடு சேர்ந்தாலும், அஸ்தமனம் பெற்றாலும், கிரகண தோஷத்தை படைந்தாலும், ஒரே ராசிக்குள்ளேயே அப்படியே இருந்தாலும் கூட குருவின் பார்வை என்ற மகத்தான ஒரு சுபத்துவம், மகத்தான ஒரு ஒளித்தன்மை அந்த கிரகங்கள் இழந்த பலத்தை திரும்ப பெறுகிறது என்பதால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இந்த அமைப்புல இருக்காதுங்க. இப்போது தனித்தனியாக 12 ராசிக்காரர்களுக்கு, மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போது பார்த்துடலாங்க. ரிஷபம், ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள், ஒரு 20-25 நாட்கள் சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கிறார், அப்படியே குருவின் பார்வையில் இருக்கிறார். 4ஆம் அதிபதி வலுத்திருக்கக்கூடிய அமைப்பு. 7ஆம் அதிபதியும் ஆரம்பத்துல உச்சனாகி, செவ்வாய் உச்சனாகி அதுக்கப்புறம் 10ஆம் இடத்திற்கு போகக்கூடிய 10ஆம் பாவத்துல நிறைய கிரகங்கள் ஒன்று கூடி குருவின் பார்வையில் இருக்கிறதுனால வேலை தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் மாத ஆரம்பத்துல முதல் 2 வாரம் அருமையாக கணவன் மனைவி உறவுகள் நல்லா இருக்குங்க. இது வரைக்குமே ஒரு கணவனை பத்தினா கொஞ்சம் மன கஷ்டம் இருந்தவங்க, மனைவிக்கு ஆரோக்கியம் நல்லா இல்லைன்னு நினைச்சவங்க, அல்லது 2 வருமானம் வேணும் இல்லைங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு வாடகை கொடுக்க முடியல, அது கொடுக்க முடியல, இது கொடுக்க முடியல, பிள்ளைங்களுக்கு படிப்பு எல்லாமே கொஞ்சம் ரொம்ப பெரிய அளவுல செலவினங்கள் அதிகமாக கூடிய ஒரு அமைப்புல கணவன் மட்டும் சம்பாரிச்சா பத்தாது, மனைவியும் சம்பாதிக்கணும். ஒரு சம்பளத்தை சேர்க்கலாம், ஒரு சம்பளத்தை செலவு பண்ணலான்னு இரட்டை வருமானத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் 2 வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு. அல்லது மனைவி வேலைக்கு போல, நானே வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறேன், பக்கத்துல சைட்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாமான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு
அதற்கான ஏற்பாடுகள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல மாதமா இந்த மாதம் மாசி மாதம் அமைஞ்சிருக்குங்க. 2ஆம் இடம் 10ஆம் இடம் வலிமையா இருக்குது. மாசி மாச கடைசியில சுக்கிரன் வேற உச்சத்தை அடைய போகிறார். அப்ப அந்த உச்சத்தை அடையக்கூடிய அமைப்புகள் பெரிய அளவுல நல்லா இருக்கும். ராசிநாதன் உச்சத்தை அடைந்தாலே நல்ல விதமான புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய அமைப்பு, அந்தஸ்து, கௌரவம், பட்டம், பதவி, எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு, எதிர்பார்த்திருந்த சம்பள உயர்வு, ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த ஒரு காசு பணம், அல்லது இந்த இடத்துல தான் வேலை கிடைக்கணும், இந்த இடத்துல தான் படிக்கணும், இந்த காலேஜ் தான் கிடைக்கணும், இந்த பொண்ணு தான் கிடைக்கணும், இந்த ஆணு தான் கிடைக்கணும், காதலையும் சேர்த்து தான் சொல்றேன். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள் நடந்துராது. ரிஷபராசிக்காரங்களே 10 வயசுக்காரங்க இருக்கிறீங்க, 100 வயசுக்காரங்க இருக்கிறீங்க, 20 இருக்குது, 60 இருக்குது, 40 இருக்குது, 50 இருக்கு. அப்போ அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல 20கள் இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் எல்லாருக்குமே காதல் உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை, அல்லது ஏற்கனவே காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு திருமணத்தில் முடியக்கூடிய ஒரு நல்ல பாக்கியங்கள் போன்ற அமைப்பு, பட்டம், பதவி, PhD முடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதற்கான நல்ல அமைப்பு, மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான மேற்படிப்புக்கான பெற்றோர்களுடைய சம்மதம், தகுதி, அல்லது இந்த காலேஜில் இங்க சேர்றது என்பது போன்ற அடிப்படை நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குதுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு சமீபத்திலேயே இந்த வருஷம் முழுக்கவே பெரிய அளவுல சோதனைகள் நிச்சயமாக இருக்காதுங்க. ஒரு சாதகமான அமைப்புகள்ல தான் கோச்சார ரீதியில பெரிய நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கிறது. ஆகவே எதையும் சாதிக்கக்கூடிய மாதமாகவே மாசி மாதம் கண்டிப்பாக அமையும். குறிப்பா இளைய பருவத்தினர், குறிப்பாக ரிஷபராசிக்கார பெண்கள் எல்லாருக்குமே வேலையில இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள் விலகக்கூடிய தன்மை, தூர இடங்கள்ல பெங்களூர்ல வேலை செய்யறேன், இதுல வேலை செய்யறேன், அதுல வேலை செய்யறேன், வெளிநாட்டுக்கு போக முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அளவிற்கு அதற்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாகவே மாசி மாதம் அமைஞ்சிருக்குங்க. எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா. சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்றீங்கல்ல. ஆனா இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனா ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்றோம். இதுலயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பத்தி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கேன். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனா முருகப்பெருமான் 2வது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் 2வது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதான் சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்க வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?